நெல்லை பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் உள்ள அம்மா உணவகத்திற்கு நல்ல தண்ணீரை வழங்க வேண்டும், சுகாதாரமாக வைக்க வேண்டும் என அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா கோரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட பாளையங்கோட்டை தினசரி சந்தை அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அதிமுக கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளர் பாப்புலர் முத்தையா மற்றும் நிர்வாகிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு சமையல் செய்வதற்கு நல்ல தண்ணீருக்கு பதிலாக போர் வாட்டர் பயன்படுத்துவது தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக அம்மா உணவகத்திற்கு நல்ல தண்ணீர் வழங்க வேண்டும் எனவும் உணவகத்தை சுற்றி சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பாப்புலர் முத்தையா நெல்லை மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் அங்கு உணவு அருந்திக் கொண்டிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டபோது திருச்செந்தூர் அம்மா உணவகம் இல்லை என தெரிவித்தனர். இதையடுத்து இன்னும் 2 மாதங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்ததும் திருச்செந்தூர் அம்மா உணவகம் திறக்கப்படும் என பாப்புலர் முத்தையா தெரிவித்தார்.